Hello friends, welcome to Clash of Clans Tamil. நான் உங்க ஷான். இன்னைக்கு நம்ம Clash of Clansல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா clan war வந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து முடிய நிலைமையில தான் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 அட்டாக் பண்ண வேண்டியது இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இல்லை கடைசியாக வந்து ஒரு 2 பேஸை மார்க் பண்ணி வச்சேன். பரவாயில்ல, நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேஸை மட்டும் விட்டு எல்லாத்தையும் வந்து அடிச்சு வச்சுக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 14 அதுக்கப்புறம் வந்து 16வது பேஸ் இருக்குது. மற்ற பேஸ் எல்லாத்தையும் முன்னாடியே அடிச்சிட்டானுங்க, இல்லைனா வேறு எதனா மார்க் பண்ணியிருப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பேஸ் அடித்து 3 ஸ்டார் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. ஓகே ரியலி உண்மையை பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக அடிக்கலாம். மேலே பார்த்தேன் எந்த பேஸும் இல்லை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஸ் வந்து மார்க் பண்ணி வச்சேன். சரி ஓகே, முதல்ல தோணி நம்ம சின்ன பேஸ்லேருந்து ஆரம்பிச்சலாம். 16th பேஸ் இந்த பேஸ் தான் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஓகே பரவாயில்ல, சின்ன பேஸ்லாம் சொல்ல முடியாது. இவனே பாருங்கள் வாழெல்லாம் வெறித்தனமாக போட்டு வச்சுக்கிறான். நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழெலாம் இன்னும் போடல. சரி ஓகே, கிளான் கேஷ் வந்து இங்கே இருக்குது. என் சைடில் அட்டாக் தொடங்கலாம். ஓகே, குயினை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிப்ளாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குயினை உள்ளே மேக்ஸிமம் குயினை வச்சு இந்த சைடு முழுக்க அடிக்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிங்கு அப்புறம் லாக் லான்ச்சர் வச்சு நான் இன்சைட் அட்டாக் பண்ணோம். அப்போ தான் இந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ அப்புறம் டவுன் ஹால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்தையுமே அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த இன்ஃபர்னோ நம்ம அடிச்சிடலாம். டவுன் ஹால் பக்கத்தில் இருக்குது. இந்த ஒரே ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க இன்ஃபர்னோ தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். மேக்ஸிமம் நம்மகிட்ட ஃபயர் பவர் ஓரளவுக்கு நிறைய தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்க்கலாம், மேக்ஸிமம் இந்த பேஸில் 3 ஸ்டார் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே இறங்கலாம். அதே நேரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எந்த சாக்கு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோஸும் இருக்காங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. சரி வாங்க வார் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அட்டாக் லெட்ஸ் கோ. ஒன்றே இல்லை, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேர் என்னது அந்த ஐயோ டப்புன்னு வரலையே மைட்டியாக் தவிர மிச்சம் எல்லாமே இருக்குது. மைட்டியாக் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்கிரேடில் இருக்குது. ஓ மை காட், 8 ட்ரூப்புக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வரல. இன்னும் 8 ஸ்பேஸ்க்கு இன்னும் ட்ரூப் வரலையே. எது வரல, எது இல்லை. ஓ விசார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு நினைக்கிறேன். விசார்ட்ஸ் வந்து வர வச்சிடலாம். ஓகே, இப்போ 2 விசார்டை போட்டுடலாம். ஓகே, அடுத்ததுக்கு நிறைய ஸ்பேஸ்க்கு ட்ரூப்பில் நிறைய 780 5 6 7 ஓகே 780 ஓகே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஓகே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிக் வந்துருச்சு. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் போகலாம். பிளான்லாம் பண்ணிட்டோம். இப்போ பர்ஃபெக்டாக அட்டாக் பண்ணி 3 ஸ்டார் எடுக்கிறது தான் ஒரே வேலை. இருங்க 16th பேஸான்னு பார்த்துலாம். ஏன்னா டப்புன்னு வந்து உள்ளே போனால் வேறு எதனா பேஸ் தான். ஓகே இந்த பேஸ் தான். ஓகே அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். குயின் சார்ஜ் வந்து ஓரளவுக்கு சீக்கிரமாக பண்ணி விடலான்னு தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போன வாரில் நீங்கள் பார்த்துருக்கலாம் 2 அட்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃபெயில் தான் ஆச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே எனக்கு தெரிஞ்சு குயின் அங்கே போயிடும், ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விசார்டு இங்கே விட்டுடலாம். ஓகே ஹெட் ஹண்டர் வந்து அங்கே டிப்ளாய் பண்ணிடலாம். மேக்ஸிமம் அந்த கிங்கை காலி பண்ணுறதுக்கு ஹெட் ஹண்டர் வந்து யூஸ் ஆகும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் ஆஃப் த ஆர்மி பின்னாடி 5 பவுலர் 2 விசார்டு வந்து பேக்கப் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இறக்கி விட்டுறலாம். ஓகே ஓரளவுக்கு அட்டாக் வந்து சிறப்பாக தான் போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து இறக்கிட்டோம். சிங்கிள் டார் இன்ஃபர்னோ ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுவை டார்கெட் பண்ணியிருக்கு. ஓகே உள்ள இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரூப்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லாக வரலன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஜம்ப் ஸ்பெல் அங்கே போட்டேன்னா ஒரு 2 ஜம்ப் ஸ்பெல்லோ. ஓகே மை காட், நான் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். 2 ஜம்ப் ஸ்பெல் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா. ஓகே கிராண்ட் வார்டனோட அபிலிட்டி ஆன் பண்ணிட்டேன். பாய்ஸ் ஸ்பெல் இல்லையே. ஓ மை காட், லாக் லான்ச்சரே இன்னும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிப்ளாய் பண்ணல. ஓகே எல்லா அட்டாக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி தான் ஏதாவது சொதப்புறேன். லாக் லான்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இறக்க மறந்துட்டேன். என்னடா இடத்துல வந்து ஓட்டையே வெளியேன்னு பார்த்தா லாக் லான்ச்சர் இன்னும் இறக்காமல் இருக்கும். ஓகே நம்ம லாக் லான்ச்சர் அந்த பக்கம் இறக்கலாம். மேபி நமக்கு அந்த சிங்கிள் டார் இன்ஃபர்னோ அது கொஞ்சம் ஓட்டம் வந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லாக் லான்ச்சர் இந்த பக்கம் இறக்கிட்டா சரி விடுங்க பரவாயில்ல. அப்போயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாத் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளேருந்து 8 வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக் லான்ச்சருக்கு போனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே 8 மேக்ஸிமம் வந்து லாக் லான்ச்சருக்கு தான் போகும். அந்த சிங்கிள் டார் இன்ஃபர்னோ வந்து பார்த்தீங்கன்னா லாகே வந்து முடிச்சிருச்சு. ஓ மை காட் பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாகை வந்து இவ்வளோ நேரம் வந்து இறக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசியாக பெனிஃபிட்டாகவே அமைச்சு. திஸ் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் ப்ரோ அட்டாக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரை வேணா ஏமாற்றிடலாம். நான் வந்து லாகை இறக்க மறந்துட்டேன், அதான் உண்மை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாகே வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த சிங்கிள் டார் இன்ஃபர்னோ கடைசியாக முடிச்சிருச்சு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 ஜம்ப் ஸ்பெல் யூஸ் பண்ணிட்டேன்னா எக்ஸாக்டாக தெரியல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஜம்ப் ஸ்பெல் இன்னமும் இருக்குது. ஓகே அதை நம்ம
இதில் வந்து அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி ரிப்ளை போட்டு என்ன பார்த்துக்கலாம். ஓகே, குயின் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிச்சு. மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 98%. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொலைக்காட்சி வரலாற்றை முதல் முறையாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் போடண்டா வேறு லெவல் பண்ணண்டான்னு சொல்லிட்டு 3 ஸ்டார் போட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொதப்புனது ஒன்று இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ சொதப்பினாலும் ஃப்ளூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் லான்ச்சர் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக பிளான். ஓகே, 2 ஜம்ப்ஸ்பெல் வந்து எடுத்துன்னு வந்துடுறேன். 2 ஜம்ப்ஸ்பெல் வந்து அதே இடத்துலையும் போட்டுறேன். பைத்தியார மாதிரி பண்ணிக்கிறேன். சரி ஓகே, என்ன பண்ணாலும் சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகிடுச்சு. ஓகே, பேஸ் வந்து ஒரு சின்ன பேஸுன்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து பர்ஃபெக்டாக போயிடுச்சு. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா செரான மொக்கம் வாங்கியிருப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சுக்கு பதிலாக அந்த இடத்துல ஜம்ப் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் டொனேட் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டன் இப்படி ஆப் அடிச்சிருச்சு. சரி விடுங்க, பரவாயில்ல. இப்போ எல்லா ட்ரூப்ஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஜம்ப்ஸ்பெல் வந்து ஒன்றே ஒன்று தான் எடுத்து போனோம். ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரூப்ஸ் மட்டும் டப்புன்னு அனுப்பிவிட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வந்து அட்டாக் போயிடலாம். யாராவது இருக்காங்களா? ஓகே, குரூப்பில் போய் கேட்டு வரணும்னு நினைக்கிறேன். சரி, நான் போய் டப்புன்னு கேட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது அடிக்க போகிற பேஸ். இந்த பேஸில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேன் ஓர சத்தெல்லாம் உங்களுக்கு கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குயின் இறக்கி விட்டு இதை உடச்சி உள்ளே தள்ள போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எட்டி அனுப்பிட்டு இந்த இடத்த காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஆர்மி இருக்குது. கண்டிப்பாக இந்த வாட்டி லாக் லான்ச்சர் அனுப்ப போகிறேன். போன வாட்டி மாதிரி சொதப்ப மாட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக் லான்ச்சர் அனுப்பி இந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ டவுனால் வந்து அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்ஃபர்னோ தாங்குது. அதையும் நம்ம அடிச்சிட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் எடுத்துலாம். மேக்ஸிமம் இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த பேஸில் வந்து 3 ஸ்டார் எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க அட்டாக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, அட்டாக் எல்லாமே ரெடியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஹீரோ வந்து வரல. அது எந்த ஹீரோடான்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ராயல் சாம்பியன் வந்து இன்னும் வரல. ஓகே, 14th பேஸ் ப்ரோ. எந்த பேஸ் அடிக்க போகிறீங்கன்னு கேட்குறேன். 14th பேஸ்ன்னு சொல்லிட்டு ராயல் சாம்பியன் வந்துருச்சான்னு பார்த்தோன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் 5 4 3 2 1 எஸ் வி காட் த ராயல் சாம்பியன். எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்தோன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து அட்டாக் வந்து போயிடலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த அட்டாக் நவ். எங்கே இருக்குது இந்தா இருக்குது. ஓகே, ஐயோ இதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணியிருக்கலாமோ? சரி விடுங்க, இதுக்கப்புறம் செக் பண்ணி என்ன பண்ணுறது? எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். சரி ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா குயின் வந்து இந்த இடத்த டிப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லூன்ஸ், இங்கே ஒரு லூனு அதுக்கப்புறம் இங்கே ஒரு லூனு. அது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் செக்கிங் ஏதாவது ஏர்மைன்ஸ் இருந்தால் அது வந்து போயிடும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால் பிரேக்கர் இங்கே விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து போடலாம். ஹெட் ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுக்கலாம். அந்த கிங் வந்தால் அந்த கிங்கை முடிச்சு விடுறதுக்கு நம்ம ஹெட் ஹண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, குயின் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உள்ளே போயிட்டுருக்கு. அது சமயம் நான் இந்த சைட்லேயே வந்து அட்டாக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஃபெயில் ஆகிறதே டைம் ஃபெயில் ஆகுதான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் இந்த சைடு எட்டி வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாருன்னு நினைக்கிறேன். இன்னும் போகலாம், அங்கே தான் சுற்றிங்கிறாரு. எதுக்கும் வந்து ஒரு ரேஜ் போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஹண்டர் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த ஆர்மி வந்து இறக்கி விட்டுலாம். பக்காவாக இறக்கி விட்டு பின்னாடி வந்து மெயினாக லாக் லான்ச்சர் போடணும். போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணால் நம்ம போடலை, மறந்துட்டோம். ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். இங்கே வந்து போட்டு நெக்ஸ்ட் வந்து ஜம்ப் ஸ்பேல வந்து இந்த இடத்துல போட்டால் பக்காவாக இருக்கும். ஓகே, எல்லா ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து டவுனால் நோக்கி போயிட்டுருக்கு. ஓகே, இந்த இடத்துல இன்னொன்று போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரூப்ஸ் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஒரு பாய்ஸ் ஸ்பெல் போட்டு கிராண்ட் மாடர்ன் அபிலிட்டி வந்து பர்ஃபெக்ட் டைமில் தட்டி விட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான அட்டாக் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் அண்ட் மல்டிடாரேட் இன்ஃபர்னோ ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ஓகே, எல்லாமே வந்து சிறப்பாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சென்டரில் இருக்க ஓமை காட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரூப்ஸ் ஆகலையா? இன்னமும் ஆகலை. நம்ம ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மானாவாரியாக வந்து டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு. இதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணல தான். ஓகே, எட்டி விசஸ் விசார்ட், அதுக்கப்புறம் அங்கே ஈகிள் வந்து காலியிடும். ஓகே, ராயல் சாம்பியன் கமான் ராயல் சாம்பியனும். ஓகே, லெவல் 20 ராயல் சாம்பியனாக இருந்தாலும் இன்ஃபர்னோ கையில் அவ்வளோ அடி வாங்கின்னு சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் வந்து முடிச்சிச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் தான். இன்னும் கிங்கோட அபிலிட்டி ஆன் பண்ணான்னு பார்த்தா முடிஞ்சிட்டு இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விசார்ட் அங்கே இறக்கி விட்டலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த ஆர்மி அதாவது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த ஆர்மின்ற பாருங்க வெளியே இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறது நம்ம இன்னொரு ஹெட் ஹண்டர் இறக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட குயினோட அபிலிட்டி இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து 3 ஸ்டார் எடுக்கிறது வந்து வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. சரி பார்க்கலாம், குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேர் ஷாட் வந்து அடிச்சிங்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லெவல் 1 ஸ்கேர் ஷாட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு டேமேஜ் இல்லை. ஓகே, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கை டேமேஜ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு விசாரையும் இறக்கி விடலாம். அந்த சைடு ப்ராப்ளம் இல்லை, நம்ம குயினே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடும் தான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம குயினோட அபிலிட்டி ஆன் பண்ணால் ஈஸியாகவே குயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு உள்ள பில்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்றோம். ஓகே, குயினோட அபிலிட்டி வந்து ஆன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே, 2 எட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது விசார்ட் டவர் போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து ரெஸ்ட் ஆஃப் த பில்டிங் எல்லாத்தையும் டேமேஜ் ஆகிடுச்சு பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷுவரான ஒரு 3 ஸ்டார் வந்து போட போகிறோம். ஓகே, ரொம்ப காலம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்டார் அட்டாக் வந்து பண்ணுறோம்னு நினைக்கிறேன். 99% காலி பண்ணிட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் அடிக்கிறதுக்கு எல்லாரும் மாணவரே சுற்றி வராங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த விசார் இப்படி வந்து இங்கே அடிச்சாலே போதும். இது எதுக்காக அந்த இடத்துல உந்துந்தாச்சின்னு சொல்லி தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக 2 அட்டாக் பண்ணி 6 ஸ்டார்களை வந்து ரொம்ப காலம் கழிச்சு பதிவு பண்ணியிருக்கோம். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். ஓகே, 80 ஸ்டார் வந்து எடுத்து நம்ம கிளான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லீடில் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளான் வார் நம்ம வின் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக்ஸ் அப்புறம் கிளாஷ் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் கிளாஷ் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். டாடா பை ஃப்ரெண்ட்ஸ்.